இந்த நந்தி சிலை எழுந்து நின்றால் அன்றுதான் உலகத்திற்கு முடிவா? விஞ்ஞானபூர்வமாக இந்த நந்தி சிலை வளருவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இந்த கோவிலில் பல 100 ஆண்டுகளாக வற்றாத குளம் இருக்கிறதா? இந்த கோவிலுக்கு காகங்கள் வராததற்கு எந்த முனிவர் விட்ட சாபம்? ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் கடுமையான தவம் இருந்த அகஸ்திய மாமுனிவர் அந்த ஸ்தலத்தில் பெருமாளுக்கு கோவில் கட்ட முடிவெடுத்து கட்டமைப்பை தொடங்கிய நிலையில் கருவறையில் அமைக்கப்பட்ட பெருமாளின் கட்டை விரல் உடைந்து போனதாம். இதனால் துயருற்றிருந்த அகஸ்திய மாமுனிவர் கடுமையான தவம் இருக்க அவரது கண் முன்பே சிவனே இறங்கி தோன்றினாராம். அவரிடம் பேசிய சிவபகவான், இந்த ஸ்தலம் கைலாயம் போன்ற ஸ்தலம், அதனால் பெருமாளுக்கு கட்டாதே, எனக்கு கட்டு என உத்தரவிட்டாராம். அதன் பின்பே அங்கு சிவனுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு பல மாமுனிவர்கள் தவம் செய்தார்களாம். ஒரு மாமுனிவருக்கு காகங்கள் தொந்தரவு கொடுக்கவே அந்த தொந்தரவு பொறுக்க முடியாமல் கண் விழித்த அந்த முனிவர் விட்ட சாபத்தால் பல 100 ஆண்டுகளாக, ஏன் இன்றளவும் அந்த கோவிலிலும் அந்த கோபுரத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காகங்கள் வருவதே இல்லை என தல வரலாறு கூறுகிறது. சனி பகவானால் பீடிக்கப்பட்ட பக்தர்கள் அந்த ஸ்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் சனியின் வாகனம் அங்கு வருவதே இல்லை. அந்த முனிவர் விட்ட சாபத்தால் சனி பகவானின் தொல்லையும் அந்த பக்தர்களுக்கு வருவது இல்லை என்றும் அந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. மேலும் பல 100 ஆண்டுகளாக அங்கு புஷ்கரணி குளம் என்ற ஒரு குளம் அமைந்திருக்கிறது. அந்த குளம் பல 100 ஆண்டுகளாக இன்றளவும் வற்றவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. அந்த குளத்திற்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது என்பது, ஊற்று எடுக்கிறது என்ற ஆய்வு தகவல்களும் இல்லை. அந்த கோவிலில் வீற்றிருக்கும் நந்தி பகவான் அந்த சிலை என்று கண் விழிக்கிறதோ அன்று கலியுகம் முடிந்து விடுகிறது, உலகம் அழிந்து போகிறது என்றும் தல வரலாறு குறிப்பிடுவது ஆச்சரியமான தகவல்தான். முக்கியமாக அந்த நந்தி சிலை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர்களால் சுற்றி வலம் வரப்பட்டு வேண்டுதலுக்கு உள்ளாகி இருந்த அந்த இடத்தில் நந்தி சிலை அதிகாரப்பூர்வமாக வளர்ந்திருப்பதாகவும் அதன் அருகாமையில் உள்ள தூண்கள் அகற்றப்பட்டு தற்போது அதனை சுற்றி வலம் வர முடியாத அளவிற்கு பக்தர்கள் சுற்றிதான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் உடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் ரமேஷ்.